வா இன்னும் ஸ்ட்ரகிளாக தான் இருக்குது. ப்ராஃபிட் எங்கன்னே தெரியல. ஒன்றுமே புரியல. என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. நேற்று டோட்டல் லாஸ். இன்னைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. நடக்குது நடக்கட்டும், வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு டார்கெட் 3000 ரூபா. அச்சீவ் ஆகுமா ஃப்ளாப் ஆகுமா தெரியலையே. ரேஸா உன் மேலே இருக்கிற நம்பிக்கை என்னை விட்டுறாதரா. எவ்வளோ நம்பிக்கை உள்ளவன் நீ, என்னடா எவ்வளோ நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற? நம்பிக்கை தான் எல்லாம். தன்னம்பிக்கையோட இரு. தலையோட ரசிகனாக இருந்து தன்னம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ கேவலம் தெரியுமா? தன்னம்பிக்கையோட ஒரு நாள் டார்கெட் அச்சீவ் பண்ண முடியும். 3000 ரூபா ஒரு எடுக்க முடியும்டா. வாடா ராஜா. ஃபுல் டே ஓடுறேன். கேஷ் வர மாதிரி தான் இருக்குது, ஆனால் கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ண முடிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? நம்ம நிலமை அப்படி இருக்குது. பேச்சுலராக இருந்தாலும் நம்ம லைஃப் வேறு, ஃபேமிலிக்குள்ளே போயிட்டா இல்லை நம்ம லைஃப் வேறு. ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை. போகலாம் வாங்க, அடுத்த வேலையை பார்க்கலாம். 2வது ஆர்வம் போட்டோம். 38 ரூபா. டே 18. இந்த நாள் தான் நம்ம கேமை சேஞ்ச் பண்ணுமா இல்லை சேஞ்ச் பண்ணாதான்னு தெரியல. ஆனால் கேமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு விடாமல் ஓடிக்கிட்டே இருப்பேன். முயற்சி இல்லாமல் வெல்லவே முடியாது. முயற்சி இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது. முயற்சியோடு போராடிட்டு இருப்போம். ஹாய் மக்களே, வணக்கம். எனக்கு டே 17 டே 18 மார்ச் 31. ஃபஸ்ட்டு நம்ம வண்டியை கழுவிடலாம். வண்டி ரொம்ப கன்றாவியாக இருக்குது. வண்டியை பார்க்க முடியல, சகிக்கலை. ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு கழுவலாம். ஸோ சாமி, யாராவது பார்த்தாங்கன்னா காரி முடிவாங்க. ஜோன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஜோனுக்குள்ளே வந்தாச்சு. புக்கிங்கும் பண்ணியாச்சு. ஃபஸ்ட் ஆர்டரும் போட்டான். எங்கன்னா சிக்கிங்ஸில் போட்டான். ப்ரூக்ஃபீல்டில் வந்து எடுத்தாச்சு. ப்ரூக்ஃபீல்டில் எடுத்துட்டு தான் ரிட்டர்ன் இது போயிட்டுருக்கேன். டெலிவரிக்கு போயிட்டுருக்கேன். வாங்க பார்க்கலாம். ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இங்கே நல்லவனாக இருக்கிறவனோட நல்லவனாக இருக்கணுமா வல்லவனாக இருக்கணுமாங்கிறது முக்கியம் இல்லை. பணம் உள்ளவனாக இருக்கணும். இங்கே பணம் உள்ளவனுக்கு மட்டும்தான் மரியாதை, ரெஸ்பெக்ட், எல்லா கிளவும். பணம் இல்லைன்னா வச்சுக்கேன், மற்றதை கூட ஒன்றை மதிக்க மாட்டாங்க. தட் மீன் கூந்தலா கூட ஒன்றை மதிக்க மாட்டாங்க. 2வது ஆர்டர் போட்டான்ல, வேணும் பிரியாணியா, வா போகலாம். ஒன்று சர்ஜி போட்டால் கரெக்டாக போடு, இல்லையா சர்ஜியே போடாத. சும்மா சர்ஜி 50 ரூபா 60 ரூபான்னு போடுற, அப்புறம் பார்த்தா 10 பைசா தர மாட்டேன்ற. என்ன யாரை ஏமாத்திட்டு தெரியல? எங்களுக்கு சர்ஜியே போடாதன்றேன். கிலோமீட்டர் 10 ரூபா கொடுத்துரு, நீ சர்ஜி போடாத. நீ சர்ஜி போட்டு எங்களுக்கு என்ன யூஸ்? 12 மணிக்கு 50 ரூபா தரேன், சர்ஜி 50 ரூபான்னு சொல்லி போட்டிருந்தேன். அப்புறம் இப்போ 0 வைக்க வச்சிருக்கிற. என்னதான் நீ பண்ணிட்டு இருக்கிற சுகி? நீ பண்றது சரியில்லை சுகி. ரொம்ப நியாயம் இல்லாமல் பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் ரொம்ப தப்பு, பார்த்துக்கோ. இவனுக்கு எவ்வளோ பணத்தோட இருக்கிறியோ அவளுக்கு அவ்வளோக்கும் மரியாதையா இருக்கும். நீ கீழ் ஜாதி மேல் ஜாதி, நீ அந்த மதத்துக்காரன் இந்த மதத்துக்காரன் அப்படின்லாம் சொல்றானுங்க. அப்படின்னாக்கா உங்ககிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம். அதுவே உங்ககிட்ட பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ பெரிய விஐபி எடுத்துக்கலாம். எலான் மஸ்க் இருக்கார்ல, எலான் மஸ்க். அவர் வந்து ஒரு வேளை இந்தியா வராரு அப்படின்னா அவர் ஒரு கிறிஸ்துவர். நம்ம மோடிஜி இருக்காருல, அமித்ஷாஜி எடுத்துக்கலாம். அமித்ஷாஜி இருக்கிறாருல, அவர் ஒரு தீவிர இந்து. ஆனால் அமித்ஷாஜி வந்துட்டு நீ கிறிஸ்டின்காரன், என் நாட்டில் வந்து நீ கம்பெனி வைக்கூடாதுன்னு சொல்லுவார. வாங்க வாங்க, வெல்கம் வெல்கம் டு இந்தியா, வெல்கம் வெல்கம். அந்த இடத்துல வந்து அவர் கிறிஸ்டினா அதெல்லாம் பார்க்க மாட்டார். அவன் பணக்காரன், அவன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறான், நமக்கு கமிஷன் கிடைக்கும், சரி 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 நம்ம பசங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாரு. ஸோ அதனால நீ இந்த ஜாதி கூந்தல், மத கூந்தல், இந்த கூந்தலெல்லாம் தூக்கி குப்பையில் போட்டு சம்பாதிக்கிறதுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழியா பாரு. பணம் தான் இங்கே எல்லாத்தையும் டிசைன் பண்ணுறது. பணம் இல்லைன்னா வச்சுக்கேன், பணம் கூட நம்மளை மதிக்காது. ஹோட்டல் இண்டிகால 3வது ஆர்டரும் போட்டான், பிக்கப் பண்ணிட்டேன். சரி வாங்க போகலாம். 78 ரூபாய்க்கு நோ போட்டிருக்கான். சரி வாங்க போகலாம். அதே மாதிரி சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையும் வந்து ஃபேமிலிக்கு செலவு பண்ணிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் 100 ரூபா சம்பாதிக்கணும், 80 ரூபா எடுத்து ஃபேமிலிக்கு கொடுத்து தப்பு கிடையாது. ஆனா என்னடா ஆனாலும் ஆர்டர் கேன்சல். அடுத்த லட்சுமி மெஸ்ஸில் போட்டிருக்கான். 43 ரூபாய் 53 ரூபாய் போட்டிருக்கான். சரி வாங்க போய் பிக்கப் பண்ணலாம். அப்புறம் என்னடா அந்த ஆனாலாம் இல்லை, அந்த 20 ரூபா உனக்கான காசு எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியாது, யாரையும் நம்பவும் கூடாது. கட்டின மனைவியாக இருந்தாலும் சரி, பெத்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, யாரையும் நம்பாத. உனக்குன்னு காசு எடுத்து வச்சு உனக்கான வாழ்க்கையை வாழ்ந்துக்கோ. ஆர்டர் போட்டான் எங்கன்னாக்கா ஆனந்தாஸில் அன்னபூர்ணாவில் போட்டிருக்கான்ப்பா. ராஜா ஸ்ட்ரீட் அன்னபூர்ணா. சரி வாங்க பிக்கப் பண்ணலாம். ஸோ நம்ம அன்னபூர்ணா ஆர்டரே முடிச்சாச்சு. அன்னபூர்ணாவும் ஆனந்தாஸ், ஏதோ ஒரு 7வது போங்கடா. ஆர்டர் முடிச்சாச்சு. அடுத்த ஆர்டர் வெயிட்
போட்டான். எங்க போட்டிருக்கான்? டேஸ்ட் ஆஃப் மலபார்ல போட்டிருக்கான். வாவ், வாட் அ மிராக்கல். சரி வாங்க போலாம். இங்க வந்தால் டேஸ்ட் ஆஃப் மிராக்கல் தான் போடுவான். எங்கடா அது கூட லேக் வியூவா? அதேதான். ஒடிக்குது. எப்பா அப்பா முடியல சாமி. என்ன வெயிலுன்ற அப்பா. காணல் நீரே திருடுறா அப்பா. அவ்வளவு வெயில் அடிக்குது. அவ்வளவு மோசமா தான் வெயில் அடிக்குது. 2 ரூபாய்க்கு போட்டிருக்கான். 40 தெரியல. சரி வாங்க பிக்கப் பண்ணலாம். 2 ரூபாய்க்கு போட்டிருக்கான். 40 தெரியல. சரி வாங்க பிக்கப் பண்ணலாம். ஒரு டீ குடிக்கலான்னு வந்து ஒரு டீ சொன்னா அதுக்காண்டி ஹோட்டல் சோலால போட்டான் 60 ரூபாய்க்கு. என்னங்கடா ரெஃபரன்ஸா? ஓட்டுங்கடா ரெஃபர் பண்ணி சம்பாரிச்சுங்கடா. சரி என்ன அதையாவது உங்களே செய்யுங்கடா. ஃபேமிலியை பாருங்கடா. சாம்பார் மல்டி ஆர்டர் ஏஃபல் காட்டு நீல் கிரீஸ்ல வாங்க பிக்கப் பண்ணலாம். ஸோ மக்களே, மணி கரெக்டாக 7:15 ஆயிடுச்சு. கரெக்டாக ஆர்டர் போட்டான். தலச்சேரியில் போட்டிருக்கான். டேஸ்ட் ஆஃப் என்னது டேஸ்ட் ஆஃப் மலபாரில் போட்டிருக்கான். மதியானம் 3 to 7 ஓட்டினேன். ஆனால் என்னால் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா சரியான வெயில் தாங்கலை. செல்லு ஹீட் ஆகிடுச்சா, மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்ட்டு அந்த டைமிங்கில் வீடியோ எடுக்கல. சரி வாங்க கண்டினியூ பண்ணலாம். இது மாதிரி ஆர்டர் போகிறானுங்க. இப்படி ஆர்டர் போட்டால் அப்புறம் மயிரா விளங்கும் 28 ரூபா 27 ரூபான்ட்டு போட்டிருக்கான். ஆனந்தா ஸ்வீட்ஸில் மயிறு 28 ரூபாய்க்கு 27 ரூபாய்க்கும் இதுக்கு தொலைலாம். கூந்தல் பிடுங்கி வெறும் 20 ரூபாயா ஆர்டர் போட்டுருக்குறான். கூந்தல் பிடுங்கி. இந்த கூந்தல் பிடிங்க நம்பி நம்ம வேற ஓட்டிட்டு இருக்கிறோம். கூந்தல் கூட மேலே சுகி நீ ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த வாரம் டொமேட்டோ ஓட்ட போயிடுறோம், தக்காளி ஓட்ட போயிடுறோம். ஒன்று நக்க விட்றேன் இருக்கு. வாங்க அடுத்த 20 ரூபாய்க்கு போட்டிருக்கான். குவாலியும் வாடான். புன்னகை மவனே, என்னடா 20 ரூபா ஆர்டர் போட்டுட்டு இருக்கிற மயிறு? 7 மணிலேருந்து பார்த்துட்டு இருக்கிறேன். வெறும் 20 ரூபா ஆர்டர் போட்டுட்டு இருக்கிற. வெறுப்பேச்சுனுங்கிற நீ காண்டு புன்னகை மவனே. கடுப்பேச்சுனுங்கிறான். அது 80 50ன்னு போடுறான். நான் பச்சார பையன் திருக்கு புன்னகை மவன். நான் என்ன பாவம் பண்ணேன்? கரெக்டாக தானே வேலை செய்கிறேன். கரெக்ட் டைமுக்கு வரேன், கரெக்ட் டைமுக்கு போகிறேன். எல்லாம் கரெக்டாக தானே பண்ணுறேன். 18 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டிட்டு தானே இருக்கிறேன். அப்புறம் இன்னும் கூந்தலுக்கு நீ 20 ரூபா ஆர்டரா போடுற? சரி இப்போதான் ஒரு கெட்ட வார்த்தை திட்டக்கூடாதுன்னு கொஞ்சம் டீசெண்டாக திட்டினேன். நீ நல்லவனா என்ன பண்ணியிருக்கணும்? அடுத்த ஆர்டர் 100 ரூபா 150 ரூபா போட்டுக்கணுமா? எதுக்கு மானம் கிட்ட போச்சு. இதை பச்சைக்கார பையில 20 ரூபா போட்டுக்கிற. எங்கெல்லாம் பார்த்தா பச்சைக்கார மாதிரி தெரியுதா உனக்கு? ஏண்டா புன்னகை வாயா, புன்னகை கூந்தல் நெடுங்கூந்தல் பிடுங்கி நீ போடு. நீ 20 ரூபா போடு, நான் பாத்துக்கிறேன். டேய் என்றா நீ கொஞ்சமா சூடு சொரண வெக்கம் மானம் ஏதாவது இருக்காடா உனக்கு? பச்சை திட்டிட்டு இருக்கிற. வெறும் 20 ரூபா ஆர்டரா போட்டுட்டு இருக்கிற. சீக்கிரம் போடுற ஆர்டர் 100 150 ரூபாய்க்கு பச்சைக்கார பையில. என்னவோ முடிவு பண்ணிட்ட. வெறும் 20 ரூபாய போட்டு என்ன ஏதோ பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்க. நீ பண்ணு 3000 ரூபாய் எடுக்காமலாம் நான் வீட்டு பக்கம் போக மாட்டேன். நீ பண்ணு. ஆனா நீ 20 ரூபா 30 ரூபாய் போடு. நீ போடு 20 ரூபா 30 ரூபா கூட இல்லை, 20 ரூபா போடுற. நீ போடு நீ போடு. 20 ரூபா தானே போடு. ஆனந்தாசில் 20 ரூபாய்க்கு போட்டிருக்க. மறுபடியும் போடு. சூப்பரே. நான் அசிங்கமாக திட்டி பார்த்துட்டேன். கேவலமாகவும் திட்டி பார்த்துட்டேன். வாய்க்கு வந்ததெல்லாம் திட்டி பார்த்துட்டேன். கொஞ்சம் கூட சூடு சொன்னையே இல்லாமல் மறுபடியும் 20 ரூபா ஆர்டர் பார்த்தேன். 21 ரூபா. ஓ 1 ரூபா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறேன். 21 ரூபா. மணி என்ன ஆகுது? 10 மணி ஆகுதா? மணி 10 மணி ஆகுது. மறுபடியும் செல்ல முடியல. 21 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு பொழப்பு வேண்டாம். சக்ஸஸ். 20 21 இப்போ 27 ஃபுட் பார்க்கில். ஏண்டா சூப்பர் நடத்துறா. நீ நடத்துறாச்சா. உனக்கு என்ன ராஜா? நீ நடத்து. ஸ்விக்கி பார்ட்னர். நீங்க கோல்டு ஸ்டார். சூப்பர் ஸ்டார். நீங்க சூப்பர் ஸ்டார்ல இருந்தா உங்களுக்கு என்ன பெனிஃபிட்? எந்த ரெஸ்டாரண்ட் போனாலும் வெயிட் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு அடுத்தடுத்த ஆர்டர் போடுவோம், லாங் ஆர்டர் போடுவோம். உங்களுக்கு இன்சென்டிவ் அதிகமா கிடைக்கும். எல்லா கூந்தலையும் சொல்லி ஏமாத்தி அப்படியே போடுறீங்க ஆர்டர். என்ன எல்லாம் எப்படி கரெக்டா 7 மணிக்கு ஆரம்பிச்சேன் 20 ரூபா ஆர்டர் போட. இப்போ மணி 10:30 ஆகுது. இப்போ வரைக்கும் 27 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணிருக்கேன். రెడీ గారు ఎలా ఉంటారు? బాగుంటారా? మీకేంటి ప్రాబ్లం? మీకు ఒక ప్రాబ్లం కాదు. మీరు డబ్బులు వచ్చేది మీకు ఒక ప్రాబ్లం కాదు. మనకే ప్రాబ్లం. మన అందరికీ ప్రాబ్లం. పార్ట్నర్ అంటే చెప్పారు. పార్ట్నర్కి ఏంటి చేశారు? ఈవినింగ్ 7 o'clock నేను స్టార్ట్ చేశాను. ఇప్పుడు
10:30 అయింది. అన్ని ఆర్డర్ 20 రూపీస్ ఆర్డర్ ఓన్లీ. ఏంటిది? మీకు ఒక ప్రాబ్లం కాదు. నేను చెప్పేది మీకు అర్థమైందా? అర్థం లేకపోతే తమిళ వాడు ఎవరిదైనా అడగండి ఏం చెప్పానంటే. హ్యాపీగా ఉండరు, పార్ట్నర్ హ్యాపీగా ఉండాలి కదా. చూడండి, అందరికీ 825 ఇన్సెంటివ్ ఇచ్చారు, నాకు 400 ఇచ్చారు. ఏంటిది? మార్నింగ్ తెల్లవారా 11 o'clock నేను పనికి వచ్చేస్తాను. 18 hours నాన్ స్టాప్గా డెలివరీ చేశాను, డెలివరీ వర్క్ చూసాను. కానీ నాకు 20 రూపీస్ 30 రూపీస్ ఆర్డర్ ఇచ్చారు. ఇన్నికో నేను సూపర్ స్టార్లో ఉండాను. కానీ మీరేం చేశారు? నాకు சர்ஜி లేదు, ஓட்டி లేదు. அடா நான் சொல்றது புரிஞ்சிருக்கும். உனக்கு எங்க புரிஞ்சா என்ன, புரியாட்டி உனக்கு என்ன, நீ ஜாலியா இருப்ப. வாழ்க விளம்பரம். திட்டின திட்டுக்கு வாங்கின ஓளுக்கு இப்போதான் 34 ரூபாய்க்கு வந்திருக்க போல. 10:35க்கு போடு. என்னடா ஸ்விக்கி, மணி 11 ஆயிடுச்சு. விடிகிற வரைக்கும் இப்படியே 20 ரூபா ஆர்டரா போடலான்னு முடிவில் இருக்கிறியா எப்படி? மணி 10:51 ஆகுது. இப்போ கூட உனக்கு சேர்த்து தரணும்னு என்ன வரல, வெறும் 35 ரூபா. போன ஆறாவது 37 ரூபா கொடுத்தேன், இப்போ அதுலேயே 2 ரூபா குறைச்சி 35 ரூபா தரேன். இல்லை பீஸா ஹட்டில் போட்டிருக்கேன் 35 ரூபாய்க்கு. நீ நடத்து. வெறுப்பேற்றினீங்களாடா. 7 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் வெறும் 20 ரூபா ஆர்டரா போட்டு வெறுப்பேற்றிட்டீங்கல்ல. அது எப்படி 11 மணிக்கு மட்டும் கரெக்டாக 11 மணிக்கு மட்டும் எப்படி கரெக்டாக போடுறீங்க ஆர்டரு? 74 ரூபா 75 ரூபாய்க்கு. எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி தெரியல. வா குரூப் இல்லைண்ணா, எடுக்கிறேன். மணி என்னாச்சு? 11:55 ஆச்சு. அடுத்த ஆர்டரும் போட்டேன், பேக்கிங் கோலை போட்டிருக்கான் 55 ரூபாய்க்கு, சுக்கரவாரப்பேட்டை. கோல்டு ஸ்டாரில் இருந்தால் எங்கேயும் வெயிட் பண்ண தேவையில்லை, அடுத்தடுத்து ஆர்டர் போடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கோல்டு ஸ்டாரில் தான் இருக்குது, சூப்பர் ஸ்டாரில் தான் இருக்கேன். வெயிட்டிங் 20 மினிட்ஸ் 30 மினிட்ஸ் 45 மினிட்ஸ்லாம் வெயிட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதா இருக்குது. என்ற நேரம் அப்படி இருக்குது, நான் என்ன பண்ணுறதாக்கும்? 7 மணிலேருந்து 11 மணிக்கு 20 ரூபா 30 ரூபா போட்டுட்டு இப்போ 108 ரூபா. ஏண்டா ஹோட்டல் சோலாவில் நடத்துகிறா. வா முடிஞ்சிடா சாமி. 108 ரூபா ஆர்டர். இப்போ என்னது? ஹோட்டல் நலபாகமா? அறுசுவை நலபாகமா? 66 ரூபாயா? இந்த வரேன். பேக்கிங்க 102 ரூபா. கொடுங்கடான்னு கொடுக்கும் போதெல்லாம் கொடுக்காம இப்போ கொடுத்துட்டு இருக்கிறீங்க. நக்கல்றா உங்களுக்கு. ஆனால் 115 ரூபா ஆபிதா மல்டி ஆர்டரு. 7 மணிக்கு இது மாதிரி கொடுத்தீங்களாடா கம்முநாட்டி பயலுகளா. இருங்கடா. டைம் கரெக்டாக 2:15 ஆகுது. 2:30 ஆயிடுச்சா? 2:40 ஆயிடுச்சு. அது என்ன கேக்கு பாயிண்டா? என்னடா 52 ரூபாய்க்கு எங்கே ஆர்டர் போட்டிருக்கீங்க? ஏன்டா இவ்வளோ நேரம் 100 ரூபா போட்டிங்க, இப்போ என்னடா 52 ரூபாய்க்கு வந்துட்டீங்க? பைத்தியக்கார பயலுகளா, சீக்கிரம் போடுங்கடா கிறுக்கு பயலுகளா. மூர்த்தி ஹோட்டலில் ஆர்டர் போட்டிருக்கீங்க. டேய் மூர்த்தி எங்கே இருக்குது, நான் எங்கே இருக்கேன்? சாய்பாபா, நான் ஆர்எஸ்ல இருக்கிறேன், நீ கவுண்ட் நம்பரில் இருக்கிற மூர்த்தியில் ஆர்டர் போடுற. என்னடா டே, சரி வாங்க போகலாம். ஸோ மூர்த்தி முடிஞ்சிருச்சு, மணி 3 ஆயிடுச்சு, மூர்த்தியும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து எங்கே வா பொம்மாவில் போட்டிருக்கான் 48 ரூபாய்க்கு. சரி வாங்க அதையும் போய் எடுப்போம். பரதேசி நாய்ங்களா, இந்த மாதிரி ஆர்டர் 7 மணிக்கு மேலே போட்டிருந்தீங்கன்னா, 7 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே போட்டிருந்தீங்கன்னா கூட, ஒரு 4 ஆர்டர் போட்டிருந்தீங்கன்னா கூட நிம்மதியாக சம்பாரிச்சுப்பேனேடா கிறுக்கு பயலவலா. 139 ரூபா காப்பி ரெடியில் இப்போ போடுறீங்களாடா கிறுக்கு பயலா. மணி இப்பயே 4 ஆகுதுடா. என்னங்கடா டேய் அநியாயம் பண்ணாதீங்கடா டேய். நல்லா இருப்பீங்கடா நீங்கள்.